வரலாற்று குறிப்பின்படி சோழ மன்னர்கள் தென்கிழக்காசிய நாடுகளான மலேசியா, இந்தோனேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து மற்றும் மியான்மர் போன்ற நாடுகளின் பல அரசர்களை வென்று அவர்களின் நாட்டை பிடித்துள்ளனர். இதில் முக்கியமாக மலேசியாவின் கடாரம் மற்றும் இந்தோனேசியாவின் ஸ்ரீவிஜயா ராஜ்யத்தின் மீதான படையெடுப்புகள் ஆகும். இந்த படையெடுப்பின் மூலம் மலேசியாவின் கடாரம் பகுதிகளும் இந்தோனேசியாவின் ஸ்ரீவிஜயா பகுதிகளும் பல ஆண்டுகளாக சோழ அரசின் கீழ் செயல்பட்டு வந்தது. சோழ மன்னர்களான முதலாம் ராஜேந்திர சோழன் 1023ஆம் ஆண்டிலும் வீர ராஜேந்திர சோழன் 1068ஆம் ஆண்டுகளிலும் கடாரம் மீது படையெடுத்துள்ளனர். கடாரம் என்பது தற்போதைய மலேசியா நாட்டின் கெடா என்ற மாநிலமாகும். சோழ படையெடுப்பு பல ஆண்டுகள் கடந்தும் இந்த படையெடுப்பின் தாக்கத்தின் காரணமாக 1821 முதல் 1912ஆம் ஆண்டுகளில் கூட கெடா அரசாங்கத்தின் கொடி சோழர்களைப் போன்றே புலிகொடியாகவே இருந்தது. ராஜராஜ சோழனின் ஆட்சி காலத்தில் சோழ ராஜ்யத்திற்கும் தென்கிழக்காசிய ராஜ்யமான கடாரம் மற்றும் ஸ்ரீவிஜயாவிற்கும் இடையே நல்ல உறவாக